அவர் சொல்றாரு, பா ரஞ்சித் ஏன் தலித்துகள் தனியா நின்று தேர்தலில் வெற்றி பெறக்கூடாதா? ஆனால் காலம் என்ற நிலை என்னவா இருக்கிறது? தனியா பேசுறானுங்க, தனித்து பண்றானுங்க, அது பண்றானுங்க, இது பண்றானுங்க, தனியா நிக்க கூடாதுன்றானுங்க எலெக்ஷன்ல. எனக்கு புரியவே இல்லை, ஏன் தனித்த குரல் இருக்கக்கூடாது? ஆனால் இவர் பேசுற துணி இருக்கு இல்லையா, எப்படி ஆண்டவர் முறை பேசக்கூடிய விஷயத்தை நம்ம எதிர்க்கிறோமோ அதே போல் இவர் பேசக்கூடிய துணியும் எதிர்த்தாக வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு என்ன சொல்ல வரீங்க? 3 புத்தகம் எழுதினாலும் 2000 பாடலுக்கு மேலனாலும் அகங்காரம் வந்துருமா என்ன? இசையில் வேண்டும் என்றால் அவர் கருவம் பிடித்துக் கொள்ளட்டும், அகங்காரம் இருக்கட்டும். மோடியும் அம்பேத்கரும் ஒன்று என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே சமயத்தில் பெரியாரிஸ்டுகளையும் கம்யூனிஸ்டுகளையும் முற்போக்குவாதிகளையும் இவ்வளவு கீழ்த்தரமாக பார்க்க வேண்டுமா? அவர் சொல்லுகிறார், இந்த பிஜேபி உள்ள விட்டது யார் என்று. பிஜேபி உள்ள விட்டது யார்? இத்தனை ஆண்டு காலம் அப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு? யார் மூலமா உள்ள வந்தது? நானா உள்ள விட்டேன்? யாரை நீங்க பகடி பண்றீங்க? யாரை நீங்க கிண்டல் பண்றீங்க? திராவிடர் என்ற சொல் யாருக்கானது? அயோத்திதாசர் கண்டுபிடித்த சொல்லலவா அது? அப்ப நீங்க அயோத்திதாசரை இழிவுபடுத்துறீங்களா, இல்ல பெரியாரை இழிவுபடுத்துறீங்களா, இல்ல திராவிடத்தை இழிவுபடுத்துறீங்களா? திராவிடம் என்பது என்ன? வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கலை இலக்கிய நிகழ்வுன்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இலக்கியத்துக்காக எங்கே கூட்டம் நடந்தாலும் தேடி தேடி இலக்கிய புத்தகங்களை, குறிப்பாக சுந்தர ராமசாமி, புதுமை பித்தன், கீரா இப்படி என்று தேடி தேடி எல்லாம் அலைந்த காலம் உண்டு, தேடி தேடி வாசித்த காலம் உண்டு. குறிப்பாக நவீன இலக்கியத்தின் மீது தீரா பற்று கொண்டு அலைந்த காலம் உண்டு நம்மால். இப்போது ஊடகவியலாளர் இருக்கிறேன் என்றால் அந்த மாதிரியான வாசிப்பு தலங்களிலும் நகர்ந்து அலைந்து திரிந்தது ஒரு காரணம் என்று தான் கருதுகிறேன். இப்போ அதே தளத்தில் இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு படைப்பாளி ரூபத்திலும் சரி ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து பேசலாம் என்று தான் நினைக்கிறேன். குறிப்பாக வேர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு நிகழ்வுல பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீலம் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்தில் ஒரு சர்ச்சை உருவாயிருக்கிறது. அந்த சர்ச்சை குறித்து தான் பேச முனைகிறேன். இதில் நம்ம ரொம்ப நிதானமாக பார்த்தோம் என்றால், ஒரு தத்துவார்த்தங்களுக்கு இடையில் நட்பு முரண் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எல்லா இடங்களிலும் அது இருக்கணும், நட்பு முரண் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த காலகட்டம் எப்படியான காலகட்டம் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. காட்சிகளாய் அவலங்களாய் சரியாக சொல்ல வேண்டுமானால் நடமாடும் பிணங்களாய் அடைந்து கொண்டிருக்கிறோம். பாசிசம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த இசச்சண்டை தேவையா? இந்த நட்பு முரணை இவ்வளவு கூர்மை திட்ட வேண்டுதா என்பதுதான் எனது முதல் கேள்வியை தொட்டு நான் ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக அந்த ஸ்டாலின் மரியா, அந்த பெண்மணி பற்றி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சு வச்சிருந்தேன். அது தெரிஞ்சு பேசுதா தெரியாமல் பேசுதான்னு தெரியல. மேக்சிமம் அவங்களுடைய உடல் மொழி, அவங்களுடைய அந்த கையாடலை, அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜை பார்த்தீங்கன்னாக்க முழுக்க ஒரு கான்ட்ரவர்சிக்காக பேசுவது போல் ஒரு துணி ஏற்படுகிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால், தலித்தாக பிறந்ததாலே ஏழ்மை போல் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தலித்துகளுடைய விடுதலை, தலித்துகளுடைய மிக முக்கியமான அவர்களுடைய சுயமரியாதை, அவர்கள் நிச்சயமாக இந்திய சூழலில் மிக கொடுமையாக ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் சமநிலைக்கு வர வேண்டும். ஏன் அறிவுத்தளத்தில் ஒரு முக்கியமான தளத்தை எட்ட வேண்டும் என்பது எந்த இருவேறு கருத்தும் அல்ல. ஆனால் இவர் பேசுகிற துணி இருக்கு இல்லையா, எப்படி ஆண்டவர் முறை பேசக்கூடிய விஷயத்தை நம்ம எதிர்க்கிறோமோ அதே போல் இவர் பேசக்கூடிய துணியும் எதிர்த்தாக வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவர் என்ன பேசினாலும் சரி, தலித்தாக இருந்தால் ஒரு கலைஞராக இருந்தால் போதுமானங்கிற மாதிரி பேசும் துணி இருக்கு இல்லையா, அது மோசமானது. அவர் என்ன சொல்றாரு பேசும்போதெல்லாம், இளையராஜா எனது அப்பன், அவர் மாதிரி ஒரு மியூசிக் போட்டு பாரு. நீ இளையராஜாவை ஏன் நீங்க சாதிய வன்மம் இடைநிலை ஜாதிகளுக்கு அதிகம் உண்டு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுவும் குறிப்பாக ஓபிசி மக்களை குறிவைத்து பேசுகிறார். ஓபிசி மக்களை அத்தனை பேரும் ஒரு முழுக்க சாதி வெறியர்கள் போலவே அவர் தொடர்ந்து சித்தரிக்கிறார். குறிப்பாக இவ்வளவு வர்ணாசிரம கட்டமைப்பை உருவாக்கிய பார்ப்பனத்தை துளியாலும் விமர்சிக்க தைரியம் இல்லாத ஸ்டாலின் மரியா அது தொடர்ந்து இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆக பார்ப்பனத்தின் மீது இவர் கவனம் திருப்பவில்லை. ஒட்டுமொத்த இந்த அடுக்குமுறைக்கு காரணம் யார் என்ற அந்த கவனமே இல்லாமல் தொடர்ந்து இப்படி பேசுகிறார். குறிப்பாக இளையராஜா இப்படி ஒரு மியூசிக் போட்டு பாருங்க, ராஜா ராஜாதி அந்த பாட்டை போட்டு யார் அது இல்லை என்று சொல்லுது. இந்த நிமிடம் இந்த பேசுகிற இந்த துணியிலும் சொல்கிறேன், இளையராஜாவின் இசை என்பது மனதிற்கு இதமானது, காதுக்கு இனியமானது. இன்னும் சொல்ல போனா பல்வேறு நேரங்களில் இளைப்பாறலை தருகிறது இளையராஜாவின் இசை. ஏனால் அது மண்ணின் இசை. இளையராஜாவை அந்த நேரத்தில் நான் உண்மையிலே சொல்லுகிறேன், என் காதில் அவருக்கு அடிமை என்று சொன்னால் கூட சால பொருந்தும். இந்த நிமிடம் வரை, இப்பொழுது வரை, எப்பொழுதுமே அது எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. அதற்காக அவருடைய அரசியல் கருத்துக்களுக்கு நம்ம எப்படி இருக்கு, அதாவது எனக்கு ரொம்ப உண்மையிலே பெரிய முரண்பாடு நடக்க,
எப்படி ஒரு ஒரு இசைக்கலைஞன், ஒரு மனதை வருடக்கூடிய இசையமைத்தவன், பல நினைவுகளை தூண்டிவிட்டு தூவம் பார்த்தவர், இப்படி ஒரு கலைஞன் எப்படி அரசியல் கருத்துக்கள் அதற்கு நேர் எதிராக கீழான இருக்கிறார் என்று இந்த முரணை நினைக்கும் போது உண்மையில் உள்ளபடி எனக்கு பல நேரங்களில் ஆச்சரியம் தோணும். அதை போலத்தான் சொல்கிறேன், இசையை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோமோ, அரவணைக்கிறோமோ, அதை அங்கீகரிக்கிறோமோ, அதே அளவுக்கு இளையராஜாவின் அரசியல் கருத்துக்களை கீழான நிலையில், கேவலமான நிலையில், அதாவது பிழைப்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது அவர் நல்ல இசையமைத்தவர். அரசியல் சூழலில் பார்த்தால் மோடிக்கு ஜால்ரா அடித்த விதத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு படைப்பாளிக்கு தெரிய வேண்டாமா? ஒரு எழுத்தாளருக்கு தெரிய வேண்டாமா? 3 புத்தகம் எழுதிய அகங்கார அறிவுஜீவிக்கு இது தெரிய வேண்டாமா? அவர் சொன்னார், அந்த மேடையில சொன்னாங்க, நான் 3 புத்தகம் எழுதிய எனக்கே அகங்காரம், 2000 பாடலுக்கு மேல எழுதிய இளையராஜாவுக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன ஒன்றும் புரியல. என்ன சொல்ல வரீங்க? 3 புத்தகம் எழுதினாலும் 2000 பாடலுக்கு மேலனாலும் அகங்காரம் வந்துருமா என்ன? இசையில் வேண்டால் அவர் கருவம் பிடித்துக் கொள்ளட்டும், அகங்காரம் இருக்கட்டும். மோடியும் அம்பேத்கரும் ஒன்று என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எப்படி நீங்க ஒரு அம்பேத்கர் சொல்லிக் கொள்கிற நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ரஞ்சித்துக்கும் அதே கேள்வி வைக்க முனைகிறேன். என்ன நியாயம் இது? அதாவது முன் எப்பொழுதும் இல்லாத விட 2000 ஆண்டுகளாக கல்வி மறுத்தது ஓபிசி மக்களுக்கும் தான், எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் தான் என்பதை எப்படி மறக்க முடியும்? மோடி அவ்வளவு யோக்கியமானவரா? அம்பேத்கர் அவ்வளவு தாழ்ந்தவரா? அப்படித்தான் எனக்கு கேட்க வேண்டியிருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஓபிசி மக்கள் பிறந்தவர் அத்தனை பேருமே மோசமானவர்களா? ஜாதியை வெறி பிடித்தவர்களா? இன்றைக்கும் ஆதவன் தீட்சான் மொழியை சொல்ல வேண்டுமானால் சாமியார் அந்த சாதி ஒழிப்புக்காக உயிரே விட்டவன் அல்லவா அவன்? இன்றைக்கு நடமாடும் வழக்கறிஞர்கள் பாப்பா மோகன் யார்? மூத்த வழக்கறிஞர் பா ரத்தினம் யார்? நான் தெரிந்தவர்களை சொல்கிறேன். இதெல்லாம் ஜாதியை சொல்லி பேச வேண்டிய ஓபிசி பிசியில் பிறந்ததற்காகவே இவர்களை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கிறார் அந்த ஸ்டாலின் மரியா போன்ற தற்குறிகள். இவருமான ஆட்களை ஏன் மேடைக்கு ஏற்றுகிறார்? இலக்கிய மேடைக்கு ஏற்று ஒரு குழாயடி சண்டை உருவாக்குறது என்பதால் எனக்கு தெரியவே இல்லை. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நேற்று ரஞ்சித், இதன் பிறகு ரஞ்சித் பேசிய பேச்சுக்களும் கொஞ்சம் ஓவாமையோடு தான் இருக்கிறது. ரஞ்சித் அவர்களை நிச்சயமாக சொல்றேன், அவரோட ஒரு கருத்து உடன்படுகிறேன். ஏன் நான் அம்பேத்கர் இருக்கக்கூடாதா? கம்யூனிஸ்டாக தான் இருக்க வேண்டுமா? அல்லது பெரியாரிஸ்டாக இருக்க வேண்டுமா? ஏன் எங்களை வற்புறுத்துகிறீர்கள் என்று அவருடைய கேள்வி நியாயமானது. நிச்சயமாக அவர் அம்பேத்கர் தான் பார்க்க விரும்புகிறேன். அவர் அம்பேத்கர் இருப்பதான் சரி என்று கூட நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் பெரியாரிஸ்டுகளையும் கம்யூனிஸ்டுகளையும் முற்போக்குவாதிகளையும் இவ்வளவு கீழ்த்தரமாக பார்க்க வேண்டுமா? அவர் சொல்லுகிறார், இந்த பிஜேபி உள்ள விட்டது யார் என்று. பிஜேபி உள்ள விட்டது யார்? ஓபிசி மக்களும் தான், ஓட்டரசியல் கட்சிகளும் தான், மாற்று கருத்தே இல்லை. அதற்கு எஸ்சி எஸ்டிகளுக்கு பங்கு இல்லையா என்றால் அவர்களுக்கும் இருக்கிறது. வடக்கே என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வடக்கே மிக மனுஷராம் போன்ற பெரிய பெரிய மூத்த தலைவர் செய்த அந்த தொடர்ச்சி என்ன ஆனது? ராம்விலாஸ் பாஸ்வான் என்ன ஆனார்? கடைசி தாமரையில் உள்ளே அமிழ்ந்து இறந்தாரே. அவர் வாழும் போதே இறந்து போனவர் அல்லவா ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாம். மாயாவதி இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்படி பல்வேறு தலைவர்கள். அத்வாலே என்ன ஆனார்? பல்வேறு தலித் தலைவர்கள் முழுக்க பிஜேபியில் ஐக்கியமாகிவிட்டார்களே. இது எவ்வளவு பெரிய கால கொடுமை! இது ரஞ்சித் சொல்லியா தெரிய வேண்டும். அதேபோல் தமிழ்நாட்டில் நிலைமை. தடா சந்திரசேகர் யார்? தாமரையை, காவியை சொல்லி வளர்த்திருக்கிறாரே. வேற ஒரு ஜான் பாண்டியன் யார்? ஜான் பாண்டியன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிருஷ்ணசாமி என்ன செய்தார்? இப்பொழுது வெளியே இருக்கலாம். ஆனால் பிஜேபி வளர்ப்பில் தலித்துகள் மத்தியில் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ஆண்ட பரம்பரை பேசக்கூடிய மனநிலையை உருவாக்கியவர்கள் யார்? இந்த ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் தானே. ஜான் பாண்டியன் ஒருபடி மேல போய் தலித் என்று சொன்னா வாயில் வெட்டுவேன் என்கிறாரே. அந்த அறிவாளை நீங்க என்ன செய்ய போகிறீர்கள்? ஜான் பாண்டியன் தலித் என்று சொன்னாலே வாயில் வெட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு பாடம் எடுக்க போவர்கள் யார்? ரஞ்சித் எடுப்பாரா? இல்ல ஸ்டாலின் மரியா எடுப்பாரா? ஜான் பாண்டியனுக்கு பாடம் எடுக்க துணிவு இருக்கிறதா உங்களுக்கு? இதை என்ன செய்வீர்கள்? அப்ப ஓபிசி மக்கள் மட்டுமல்ல, எஸ்சி எஸ்டிகளிலும் இந்த மாதிரியான தற்குறிகள் பாஜக வளர்த்துவிடும் வேலையை பிஜேபி அனுமதித்ததில் அவர்களுக்கும் பங்கு இருக்கு என்பதை மறக்க கூடாது. அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அது எஸ்சி எஸ்டி ஓபிசி எந்த சமூகமா இருந்தாலும் எல்லா ஜாதியிலும் அயோக்கியர்களும் இருக்கிறார்கள், யோக்கியரும் இருக்கிறார்கள். வேண்டுமென்றால் சதவீதங்கள் முன்னப்பின இருக்கலாம். குறிப்பாக ஓபிசி மக்கள் ஒரு அரசியல் அடியாட்களாக பிஜேபியில் இருப்பதை மறுக்க முடியாது, மாற்றுக்கருத்து இல்லை. அவர்கள் இன்னும் தற்குறியாக அரசியல் அறிவிலிகளாக வெறும் அடியாட்களாக மட்டுமே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டோட அருமூட தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் அதை 100% ஒப்புக்கொள்கிறேன், மாற்றுக்கட்டே கிடையாது. அதற்காக ஒட்டுமொத்தமாக அவர் முத்திரை ஒத்துவதா? ஸ்டாலின் நோக்கம் என்ன? ஸ்டாலின் மரியாவோட நோக்கம் என்ன? உண்மையிலேயே நம்மளுக்கு புதிய தெரியாது. பார்ப்பனியம் தானே, வர்ணாசிரம முறைதானே, அதுவும் இன்னைக்கு பாசிசம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு இசைச்சண்டை தேவையா? அது எந்த சூழலிலும் இருக்கிறோம்? கொஞ்சம் கூடவா அறிவு வேண்டாம்? அப்பன் இளையராஜா என்பதற்காக எல்லாவற்றையும் அந்த இளையராஜா செய்யக்கூடிய தற்குறித்தனத்தை, அரசியல் பித்தலாட்டத்தை ஒரு எம்பி சீட்டுக்காக சால்ரா போடும் இளையராஜா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று வேண்டாம். பாமக ராமதாஸ் இருக்கிறார். கடந்த கால அவருடைய துவக்க கால ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு சமூக நீதி கோட்பாட்டை, எவ்வளவு அவருடைய துவக்கம் சரியாக இருந்தது. மார்க்சியம்,
பெரியாரியம், அம்பேத்கரியம், அம்பேத்கருடைய சிலையில நிறுவிய அவர் அந்த துவக்க காலத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவரை இப்பொழுது துதிபாட முடியுமா? இப்பொழுது என்ன செய்கிறார்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் எங்களுடைய அரசியலுக்குள் மிக முக்கிய நோக்கம் என்று சொல்லிக் கொண்ட ராமதாஸ் இப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அது பிளவுபடுத்தும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிராக உள்ள பாஜக கட்சியோடு கூட்டணி வைத்து கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராமதாஸை ஏற்றுக்கொள்ள முடியுமா? துவக்க கால சமூக நீதி கோட்பாட்டை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு ஏற்க முடியுமா? இப்ப சமூக நீதியின் பேரை சொல்லி ஒரு சனாதனருக்கு துணை போய் கொண்டிருக்கிறார் ராமதாஸ். ராமதாஸை காரி துப்ப வேண்டுமா, துப்ப வேண்டாமா? தெளிவாக இருக்கிறோமா இல்லையா? அதில் திலகபாமா, அதில் உள்ள எழுத்தாளர் இருக்கார். அந்த எழுத்தாளரை இப்ப நம்ம கொண்டாட முடியுமா? அவர் யாருக்கு துணை போகிறார் என்ற அடிப்படையில் அவரை விமர்சிக்க வேண்டுமா வேண்டாமா? ராமதாஸுக்கு அப்படி ஒரு செயல்பாடு பொருந்தும் என்றால் இளையராஜாவுக்கு எப்படி பொருந்தாமல் போகும்? எப்படி ஒரு பிறப்பால் ஒரு தலித் என்பதாலேயே இளையராஜா உங்க அப்பன் புனிதனாகி விடுவானா? நான் அப்படித்தான் பயன்படுத்துகிறேன். இளையராஜாவிற்கு அவருடைய இசைக்கு எந்த அளவுக்கு 100% மதிப்பு கொடுக்கிறோனோ அதே போல் 100% அரசியல் அறிவெளி கருத்துக்களுக்கு நேர் எதிராக அதுதான் இடதுசாரிகள், அதுதான் உண்மையான கம்யூனிஸ்டுகள். அப்படி பார்ப்பவர்கள்தான் முற்போக்குவாதிகள், அப்படி பார்ப்பவர்கள் தான் உண்மையான அம்பேத்கர் இருப்பார்கள். இதை சொல்லியா தெரிய வேண்டும் உங்களுக்கு? ஆக ஆதவன் தீட்சனுடைய பார்வை மிக கூர்மையானது, நேர்த்தியானது, சரியானது, காலச்சூழலுக்கு ஏற்றபடி அவருடைய வார்த்தையில் அமைந்த. யாரை நீங்க பகடி பண்றீங்க? யாரை நீங்க கிண்டல் பண்றீங்க? திராவிடன் என்ற சொல் யாருக்கானது? அயோத்திதாசர் கண்டுபிடித்த சொல்லல்லவா அது? அப்ப நீங்க அயோத்திதாசை இழிவுபடுத்துறீங்களா, இல்ல பெரியாரை இழிவுபடுத்துறீங்களா, திராவிடத்தை இழிவுபடுத்துறீங்களா? திராவிடம் என்பது என்ன? அது ஒரு ஐடியாலஜி இல்லையா? திருமாவளவன் எத்தனை முறை உங்களுக்கு பாடம் எடுப்பார், எத்தனை முறை உங்களுக்கு வழிகாட்டுவார்? அப்படி இருந்தும் இந்த இலக்கிய வரட்டுத்தனம் இருக்கு இல்லையா, மேதாவித்தனம், தான் தோண்டித்தனம் இருக்கு இல்லையா, அதான சாலின் மரியாதையோட பேச்சாக இருக்கிறது. இந்த தற்கூறிகளை, இந்த இலக்கிய தற்கூறிகளை என்ன செய்வது? காலமறிந்து கூவும் சேவலாய், எந்த காலகட்டத்திலும் தடம் பெறலாதவராய், தலித்துகளுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாய், சரியான கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டவராய் தோழர் தொல் திருமாவளவன் தான் இந்த நிமிடம் வரை நீடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, பா ரஞ்சித் ஏன் தலித்துகள் தனியா நின்று தேர்தலில் வெற்றி பெறக்கூடாதான்னு சொல்லி. அந்த காலச்சூழல் இருக்கிறதா என்றதான கேள்வி இருக்கிறோம். நிச்சயமாக அது இருக்கிறது. நிச்சயமாக தலித்துகள் தனியாக ஒரு தேர்தலில் போட்டியிடலாமா, அவர்களை அங்கீகாரத்தை தேடலாமா என்ற எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் காலம் என்ற நிலை என்னவா இருக்கிறது? இந்த கால சூழலில் உங்களுடைய பேச்சு பொருத்தமா? இது சினிமாத்தனமாக இல்லையா? அதற்காகத்தான் திரும்ப போன்றவர்கள் பாசிசம் தலைவிரித்தாடுகிறது. ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து எதிர்த்தால் கூட அந்த பாசிசத்தை வெல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு அதிகார மையங்களை புறம் தன் வசமாக்கி இன்னைக்கு பாசிசம் தலைவிரித்தாடுகிறது. அத்தனை அதிகார மையங்களையும் அத்தனை தன்னாட்சி அமைப்புகளையும் தன்னகத்தை கொண்டு மூர்க்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் தலித்துகள் மட்டும் தனியே போட்டியிடுவது என்ன இது? நீங்க நினைக்கிற சினிமா தனங்கிறது இதுதானே? ரஞ்சித்தை நாங்கள் சினிமாக்காரனாக பார்க்க விரும்பலை. அதையும் தாண்டி ஒரு சமூக செயல்பாட்டாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு அரசியல்வாதியாகவும், ஒரு முற்போக்குவாதியாகவும் பார்க்க விரும்புகிறோம். இது சினிமாத்தனமான பேச்சு இல்லையா? நீங்கள் சினிமாவில் வேண்டால் நிபுணத்துவம் பெற்றிருக்கலாம், ஆனால் அரசியலில் நீங்கள் இப்படியான வார்த்தையை பயன்படுத்துவது உங்களுடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது. தோழர் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் நிச்சயமாக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. ஆக எது எப்படியோ ஆதவன் தீட்சனை பேசுறது மிக முக்கியமானது. திராவிடம் என்பது நமக்கான ஐடியாலஜி, ஆயுதம், பார்ப்பனத்தை எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான கூர்மையான ஆயுதம். சமூக நீதி, இடஒதுக்கீடு என்பது பார்ப்பனத்தை எதிர்ப்பதுதான் நம்மளுடைய பொது எதிரி. ஆக பொது எதிரி இனங்காண விடாமல் தடுக்கிற இந்த இலக்கிய தற்குறிகளை புறந்தள்ள வேண்டும். ரஞ்சித் மிக கவனமாக நீங்க உங்களுடைய ஸ்டெப் எடுங்க தயவு செய்து. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நட்பு முரணை எல்லாம் அவ்வப்போது தள்ளி வைத்து விட்டு கருத்துரையாடலாம், நட்பு முரணை விவாதிக்கலாம், தவறே கிடையாது. அதில் ஒரு பொருளை கண்டடையலாம், தவறே கிடையாது. ஆனால் நட்பு முரணை கூர்மை திட்ட வேண்டிய காலகட்டம் அல்ல இது. பகைமுரண் அவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. ஆக எல்லோரும் ஒன்றிணைந்து, குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், சமூக செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், ஜனநாயகவாதிகள் எல்லோரும் சேர்ந்து பாசிசத்தை முறியடிக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் அனாவசியமாக திசை திருப்பும் விதமாக இந்த சாலின் மரியாதை போன்ற தற்குறிகளை, இலக்கிய தற்குறிகளை, இலை அறிவுஜீவிகளை, இந்த இலை தலித்தியவாதிகளை புறந்தள்ள வேண்டும். ரஞ்சித், இந்த நீளம் பண்பாட்டு மையம் போன்றவர்கள் இவரை போன்றவர்கள் புறந்தள்ள வேண்டும். ரஞ்சித்தும் தனது பேச்சுவார்த்தைகளை, குறிப்பாக தனது பார்வையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் நட்பு முரணை விட பகைமுரண் முதன்மை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பொது எதிரி இனங்காண்கள். இதுதான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். நன்றி.